இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எடுத்துக்கொள்ளுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம், சாப்டர் 17, 5வது, 6வது, 7வது வசனம். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகங்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். ஆங்கிலத்தில் வாசிப்போம். ஆமென், பிரைஸ் தி லார்ட். 5வது வசனத்திலே அவன் பேசுகையில், இதோ ஒரு ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. பிரைஸ் தி லார்ட். பேதுரு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு ஒளியுள்ள மேகம் யார் மேல் நிழலிட்டது? சீஷர்களாகி, அதாவது பேதுரு, யோவான், யாக்கோபு என்கிற 3 பேர் மேல் நிழலிட்டது என்று சொல்லி இந்த வசனத்திலே வாசித்தோம். இந்த அனுபவம் ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். இயேசு மறுரூபமாகி அவர்களுக்கு காண்பிக்கப்பட்ட போது, சீஷர்களாகி அந்த 3 பேருக்கும் மறுரூபமாகி காண்பிக்கப்பட்ட போது, இதை பார்த்தபோது, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சீஷர்கள். அந்த சீஷர்கள் இடத்துல பேதுரு அங்கே ஒரு சில காரியங்களை பேசுகிறார். என்னென்ன பேசுகிறாருங்கிறத நம்ம படிப்போம். அது பேசிக்கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவர்கள் மேல் ஒரு மேகம் வந்து நிழலிட்டது. பிரைஸ் தி லார்ட். நிழலிட்ட அந்த மேகத்திலிருந்து தேவனுடைய சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி நம்ம வாசித்தோம். இதே போல நாம் கூடியிருக்கிற இடங்களிலே இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் சபையை நடத்துவார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஆவிக்குரிய ஒரு வாக்கு தத்துவம். இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்ததற்கான நோக்கம், நமக்கு இந்த அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த வாக்கு தத்துவம், இதுதான் வாக்கு தத்துவம். அதுக்கு அடுத்து நம்ம செய்தி பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஒரு மகிமையின் மேகம் நீங்கள் கூடியிருக்கிற இடங்களிலே வந்து நிழலிடும். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திலே கர்த்தர் நம்முடைய சபையை நடத்துவேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆமென். வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் நீங்கள் காணும்படியாக, அனுபவிக்கும்படியாக நம்முடைய சபையில் இது நிறைவேறும் என்று நான் விசுவாசத்தோடு உங்கள் சமூகத்தில் சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவாராக. ஆமென். இங்க இந்த சம்பவத்துக்கு நம்ம வருவோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமாக இருந்தாலும், ஏன் இந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்து, இந்த மேகம் என்னவாயிருந்தது, இந்த மேகம் என்ன செய்தது, இந்த மேகம் நம்ம என்ன செய்யும் என்று சொல்லி இந்த ஒரு சம்பவத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. உற்சாகமா இருக்கிறீங்களா? இதுல இந்த சம்பவத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடினால் முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வசனத்தை, இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி அவர்களுக்கு முன்பாக மறுரூபம் ஆனார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இந்த சம்பவத்தில் இயேசு என்ன பண்றாரு? ஒரு மலையின் மேல் ஏறி அவர்களுக்கு முன்பாக
மறுரூபமானார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்க நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல படிக்கும்போது எப்போ அவருடைய முகம் மறுரூபமானது என்று சொல்லி பார்ப்போமானால் 9வது அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. இப்போ அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. போதும். இப்போ நம்ம மத்தேயுல வாசிக்கும் போது அவர்களுக்கு முன்பாக அவருடைய முகரூபம் என்னவாயிற்று? மாறிற்று அப்படின்னு நம்ம வாசித்தோம். லூக்கா என்ன சொல்றார் அப்படின்னா, அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது, அவர்களுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது அவருடைய முகரூபம் என்னவாயிற்று? மாறினிற்று. மாறினது அவருடைய முகரூபம் மாத்திரம் அல்ல, அவருடைய வஸ்திரமும் என்னவா மாறிடுச்சு? வெண்மையாக மாறிற்று. பிரைஸ் தி லார்ட். இதே போன்ற ஒரு சம்பவம் ஒருத்தர் அனுபவிப்பார், நமக்கு தெரியும் இல்லையா? இதே போன்ற ஒரு அனுபவம், முகம் மாறினது. மோசேயினுடைய முகம் என்னவாயிருந்தது? மாறி இருந்தது. அது நம்ம படிப்போம். ஆமென். அவருடைய முகம் மாத்திரம்தான் மறுரூபமாக்கப்படும், வஸ்திரம் என்ன செய்யாது? மாறாது. ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் மாத்திரம் அல்ல மறுரூபமானது, அவருடைய வஸ்திரமும் என்னவாயிருந்தது? மறுரூபமானது. எப்போ மறுரூபமாயிற்று? மலையின் மேலே ஏறின உடனேயா? இல்ல. லூக்கால நம்ம வாசித்தோம், அவர் ஜெபித்து கொண்டிருந்த போது, அவர் ஜெபித்த போது. அப்ப வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா ஜெபிக்கிறவனுடைய முக ரூபம் என்ன செய்யும்? மாறும். வஸ்திரம் மாறும். பிரைஸ் தி லார்ட். புரியும் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும்? அவருடைய முக ரூபம் மாறும், அவருடைய வஸ்திரங்கள் மாறும். பிரைஸ் தி லார்ட். வஸ்திரம் வெண்மையை போல பிரகாசித்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரம் பிரகாசித்தது என்று நாம் வாசித்தோம். அப்போ எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய முக ரூபம் மாறிற்று அப்படின்னு கேட்டா, அவர் ஜெபித்த போது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய முகரூபங்கள் மாற வேண்டுமானால், முகரூபம் அப்படின்னு சொன்னா அப்பியரன்ஸ் அல்ல. பிரைஸ் தி லார்ட். உள்ளுக்குள்ள இருக்கிறது மாற மாற வெளியில் உள்ளது பிரகாசிக்க ஆரம்பிக்கும் இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கிறது எல்லாம் மாற 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 முகம் என்ன ஆரம்பிக்கும்? நம்ம ஊர்ல ஒரு பழஞ்சொல் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? அகத்தின் அழகு. ஆமா, அகத்துல கொஞ்சம் கொஞ்சமா அழகு வர 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 முகத்தினுடைய அழகு என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப அகத்துக்குள்ள அழகு வரணுமானால் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு இன்னும் காதுல விழல. அகத்துக்குள்ள அழகு வரணும்னா என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றணும் அப்படிங்கிறவங்க எத்தனை பேரு? எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறீங்க? பிரைஸ் தி லார்ட். நீங்க ஜெபம் பண்ண 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 உங்களுடைய அகத்தின் அழகு என்ன செய்யுமா? மாறும். அகத்துல ஏகப்பட்ட அழகு உண்டு தெரியுமா? ஏகப்பட்ட பொல்லாத கிரியைகள் உண்டு, இருதயத்தினுடைய பொல்லாத நினைவுகள் இல்லையா? கலாத்தியருக்கு பவுல் எழுதும் போது 17 பொல்லாத கிரியைகளை எழுதி வச்சிருக்கிறார் இருதயத்தில் உள்ளது. ஆமென். இப்படிப்பட்ட அந்த அகத்தினுடைய கிரியைகள் எல்லாம் 17 என்ன செய்யுமா? கொஞ்சம் கொஞ்சமா மாறி உங்களுடைய முகரூபம் என்ன செஞ்சிடும்? மாறுபட்டுரும். கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க 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 இயேசு கிறிஸ்துவனுடைய முகரூபம் மாறினது போல உங்களுடைய முகரூபமும் மாறும். ஏனென்று சொன்னால், அவர் ஜெபிக்கும் போது மாறி இருக்குமானால், அவருடைய சமூகத்தில் போய் ஜெபிக்கும் போது நம்முடைய முகம் என்ன செஞ்சிருக்கணும்? மாறணுமா வேண்டாமா? ஜெபம் பண்ணுனா என்ன நடக்கும்? முகம் மாறும். பிரைஸ் தி லார்ட். இனி இங்க அடுத்த வசனத்தை நம்ம வாசித்தோம், 3வது வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இப்போ முகரூபம் மாறினது மாத்திரமல்ல, வஸ்திரம் பிரகாசித்தது மாத்திரமல்ல, திடீர்னு பாத்தீங்கன்னா 2 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோட நின்று ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது இயேசு நடுவில் நிற்கிறாரு. ஒரு பக்கம் யார் நிற்கிறா? மோசே நிற்கிறார், இன்னொரு பக்கம் எலியா நிற்கிறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, என்ன பேசினாங்கிறது அடுத்தது பார்ப்போம். என்ன அர்த்தம் அப்படின்னா, யோவான் சுவிசேஷத்துல 1வது அதிகாரத்துல அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. வாசிங்க, 45வது வசனத்தை வாசிங்க. பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம் என்று சொல்லி பிலிப்பு நாத்தான் இடத்துல சாட்சி சொல்றார். அப்படிதானே? சொன்னா என்ன சொல்லி இருக்கணும் அவரு? இப்ப இயேசுவை கண்டிருக்கிறார்.
இயேசுவை பார்த்திருக்கிற ஒருத்தர் என்ன சொல்லி இருக்கணும்? என்ன சொல்லி இருக்கணும்? இயேசுவை கண்டோன்னு தானே சொல்லி இருக்கணும். அப்படித்தானே சொல்லி இருக்கணும். இவர் இயேசுங்கிற வார்த்தையை அங்க மென்ஷன் பண்ணவே மாட்டேங்கிறாரு. ஆனா பிலிப்பு என்ன சொல்றாரு? இயேசுவை கண்டோன்னு சொல்லல, இயேசு இப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தாருன்னு சொல்லல, இந்த இடத்துல நின்னாருன்னு சொல்லல. மோசேயும், அதாவது நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். இப்போ இங்க இயேசு மறுரூபமாக்கப்பட்ட போது, மறுரூபம் ஆன போது அங்க யாரெல்லாம் நின்னது? மோசே, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்த மோசேயும் தீர்க்கதரிசிகளுடைய பிரதானியான ஒரு தீர்க்கதரிசியும் அங்க என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவோடு நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் அப்படி கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா நியாயப்பிரமாணம்னு வச்சுக்கலாம், கிருபையின் பிரமாணம்னு வச்சுக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தவர் மோசே. அவர் என்ன பண்ணாரு? மரித்தார். மரித்தார் இல்லையா? அப்போ மோசே மரித்தார். அடக்கம் பண்ணது யாரு? கர்த்தரே வந்தார். ஆமென். மோசே மரித்து அடக்கம் பண்றதுக்கு அடக்க ஆராதனை யார் வந்தது? கர்த்தர் வந்தார். எலியா மரிக்கல்ல, என்ன செஞ்சிட்டாரு? எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப ஆவிக்குரிய சபை என்ன செய்யும்? எடுத்துக்கொள்ளப்படும். நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற அத்தனை பேரும் மரிப்பார்கள். ஏதாவது புரிஞ்சுதா? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டிருக்கிற அத்தனை பேரும் மரிப்பார்கள். ஏனென்று சொன்னால் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி. ஆனா ஆவிக்குரிய நீதியின்படி அத்தனை பேரும் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். சொல்றது புரியுதா? அப்போ எலியாவும் மோசேயும் இயேசு கிறிஸ்துவோடு என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? பேசி. அப்ப எலியாவும் மோசேயும் வர வேண்டிய நோக்கம் என்ன? இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதியை நிறைவேற்றி இந்த ஆவிக்குரிய பிரமாணமாகிய எலியாவின் பிரமாணத்தை நிலைநாட்ட போகிறவர் இவரே. யாரு? இயேசு கிறிஸ்து. மத்தியஸ்தரா நிக்கிறார் பாத்தீங்களா? நடுவில் நின்னார் இல்லையா? ஆமென். அப்ப இந்த மத்தியஸ்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த மோசேயின் மூலமாக கொண்டு வரப்பட்ட நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி, இந்த எலியா என்கிறவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இந்த ஆவிக்குரிய பிரமாணத்தை நிலைநாட்டுகிற மத்தியஸ்தர் இவரே. இதுக்கு ஆதாரமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசினாங்க? ஹல்லேலூயா. மோசேயும் எலியாவும் இயேசு கிறிஸ்துவோடு என்ன பேசிட்டு இருந்தாங்க? படிச்சிருக்கீங்களா? ஆமா. லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9வது அதிகாரத்தை எடுங்க. மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு, இப்ப யாரோடு சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற எதை குறித்து பேசிட்டு இருந்தாங்க? அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போ பரலோகம் 2 பேர் அனுப்பி இருக்கு. யாரெல்லாம்? மரித்து போனவனையும் எடுத்துக்கொள்ளப்பட்டவனையும் என்ன பண்ணிருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அனுப்பி இருக்கு. என்ன அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, எருசலேமில் இவர் படப்போகிற பாடுகள், நீங்க இங்கெல்லாம் கொண்டு போகப்படுவீங்க, இன்னாரெல்லாம் உங்களை குற்றச்சாட்டுவாங்க, உங்க மேல இப்படிப்பட்ட பழிகள் எல்லாம் போடப்படும், உங்களை என்ன செய்வாங்க? வாரினால் அடிப்பார்கள், கன்னத்திலே அறைவார்கள், முகத்திலே துப்புவார்கள், உங்களை என்ன செய்வார்கள்? சிலுவையிலே அறைவார்கள், உங்களை கொலை செய்வார்கள் அப்படின்னு சொல்லி படப்போகிற பாடுகளை குறித்து பேசினார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நீதியை எப்ப நிறைவேற்றுவார்? அவர் பாடுபட்டு மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேற்றப்படும். சொல்றது புரியுதா? இயேசு பாடுபட்டு மரிக்கும் போது நியாயப்பிரமாணத்துக்குரிய சகல காரியங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிறைவேற்றப்பட்டு மரணத்தோடு என்ன செய்யப்பட்டது? முடிக்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றும்படியாக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். இப்போ 3ஆம் நாள் என்ன பண்ணார்? இயேசு
உயிர்த்தெழுந்து வந்தார், அப்படிதானே? இந்த எழும்பி வந்தது எதுக்கு அடையாளம் அப்படின்னா எலியாவுக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். எலியா எழும்பினான், அதாவது உயிரோடு என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதாவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான். இயேசுவும் என்ன செய்யப்பட்டாரு? உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா? ஆமா. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரு? மரித்தவராக அல்ல, உயிரோடு இருக்கிறவராக. பிரைஸ் தி லார்ட். இப்போ மோசே என்ன சொல்லியிருப்பாரு? தேவன் நியாயப்பிரமாணத்தை என் கையில கொடுத்தார், கொடுத்துட்டு சொன்னாரு இதை நிறைவேற்றுகிறவன் பிழைப்பான்னு சொன்னார், அப்படிதானே? கடைசியில் கொண்டு வந்தவனே பிழைக்கல, வாஸ்தவம் தானே? மோசே என்ன பண்ணிட்டாரு? செத்துட்டாரு. கானானுக்குள்ள என்ன செய்யல? பிரவேசிக்கல. இப்ப மோசே சொல்லுவாரு நானே பிழைக்கல. புரியுதா? அப்ப எப்படி ஏன் ஜனம் பிழைக்கிறது? இப்போ அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்து அதை பின்பற்றுகிறவன் பிழைப்பான் என்று தேவன் சொல்லி என்கிட்ட கொடுத்தாரு. நானும் ஜனங்களிடத்துல கொண்டு கொடுத்தேன். ஆனா கொடுத்தவன் ஒருத்தனும், நான் எப்பெல்லாம் நியாயப்பிரமாணத்தை பேசினேனோ அப்பெல்லாம் என் கண்ணுக்கு முன்னாடியே மீறினாங்க. நானும் அறிவேன், நீரும் அறிவீர். ஆமென். இனி வேற வழியே இல்லை இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறதுக்குன்னு. இந்த பூமியில ஒரு வழியுமே இல்லை, நீங்க தான் நிறைவேற்றணும். எப்படி நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா எருசலேமில் நீங்க பாடுபட வேண்டியது இருக்கிறது அப்படின்னு மோசே சொல்லுவார். மோசே முடிச்ச பிற்பாடு எலியா தொடங்குவார். என்ன தொடங்குவாரு? அவர் சொன்னது போல நீங்க நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க பாடுபட்டு மரிப்பீங்க, ஆனால் என் தேவன் என்னை எப்படி உயிரோடு கொண்டு போனாரோ அதே போல உங்களையும் உயிரோடு எழுப்புவார் சொல்லியிருப்பார் இல்லையா? இப்படி சொல்லியிருப்பாருங்கிற ஒரு கற்பனை. ஆமென். ஏன்னு சொன்னா அந்த வசனத்தின்படி அப்படித்தானே சொல்லி வாசிங்க திரும்ப. அவர் அன்றியும் மோசே எலியா என்ற ரெண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவரோட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். அப்ப என்ன பேசினாங்க? தெளிவாயிருச்சு. எப்ப மறுரூபமாயிருச்சு? எப்ப அவருடைய முகம் மறுரூபமாயிருச்சு? ஜெபம். முகம் மட்டுமா மறுரூபமாயிருச்சு? அவருடைய வஸ்திரமும். பிரைஸ் தி லார்ட். அப்ப எப்ப முக ரூபம் மாறும்? ஜெபிக்கிற போது நம்முடைய வஸ்திரமும் நம்முடைய முகமும் ரூபம் மாறும். அப்போ யாரெல்லாம் பேசுறவங்க காணப்பட்டாங்க? மோசேயும் எலியாவும். என்ன அர்த்தம்? பிரமாணம் ஆவி, அதாவது நியாய பிரமாணம் கிருபையின் பிரமாணம், இல்லை என்றால் ஆவிக்குரிய பிரமாணம். நியாய பிரமாணத்தை குறித்து யார் பேசிட்டு இருக்கிறா? மோசே பேசிட்டு இருக்கிறார். ஆவியின் பிரமாணத்தை குறித்து எலியா. இவ்வளவு நேரம் தெளிவாயிருச்சு இல்லையா? இப்போ திரும்ப மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல அதே 17வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவர்களோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். திரும்பவும் இதுல இன்னொரு அர்த்தம் இருக்கு, அதனாலதான் அந்த வசனத்தை திரும்ப வாசித்தேன். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு காரியம் அதுல இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க மரித்தவனும் உயிரோடு எழும்பினான், உயிரோடு காணப்பட்டான். யாருக்கு முன்னாடி? சீஷர்களுக்கு முன்னாடி. யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறா? வசனத்தை நல்லா கவனிங்க. மோசே மரித்து போனான், அப்படிதானே? வசனம் தெளிவா சொல்லுது, மோசே மரித்து போனான். அந்த மரித்தவன் இப்ப இயேசு கிறிஸ்து மறுரூபம் ஆக்கப்பட்ட போது இப்ப எப்படி நின்றுட்டு இருக்கிறான்? உயிரோடு நிற்கிறான், அப்படிதானே? எலியா சரீர பிரகாரமாக மரணத்தை காணாதவன். ஆனா இந்த பூமியை விட்டு என்ன பண்ணிட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் பூமியில காணப்படல. அதுக்கப்புறம் எப்ப காணப்படுறான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மறுரூபமான போது அவனும் உயிரோடு வந்து நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்ப மரித்தவனும் உயிரோட நிற்கிறான், எடுத்துக்கொள்ளப்பட்டு பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவனும் இப்ப எப்படி வந்து நிற்கிறான்? உயிரோட நிற்கிறான். இவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க நிற்கிறாங்க? இயேசு கிறிஸ்துவோடு மறுரூபமான போது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கண்டது யாரு? சீஷர்கள். இப்ப வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 4வது அதிகாரம். இப்போ வாசிங்க 16ல இருந்து. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும்
பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது என்னாலும் என்ன செய்யக்கூடாது, அவிசுவாசத்துக்குள்ள கொண்டு போயிடக்கூடாது. இயேசு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நிதானத்துக்குள்ள நிர்விசாரத்துக்குள்ள போய்விடக்கூடாது. வசனத்தின்படி, வாசித்த வசனத்தின்படி இயேசு வானத்திலிருந்து திரும்ப வருவார். இப்ப திரும்ப வாசிங்க அடுத்தது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இப்ப நல்லா கவனிங்க. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த நிறுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மோசே மரித்தான். இப்போ யாருக்கு முன்னாடி உயிரோடு நிற்கிறாரு? இயேசுவுக்கு முன்னாடி உயிருள்ளவனாக நிற்கிறான். இங்க நம்ம வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் என்ன செய்வாங்களா? முதலாவது மோசே எழுந்து நின்றது போல, மோசே உயிரோடு காண்பிக்கப்பட்டது போல, மோசே இயேசுவுக்கு முன்பாக உயிரோடு காண்பிக்கப்பட்டது போல, உயிரோடு நின்றது போல, இயேசு வானத்திலிருந்து இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது இயேசுவுக்கு முன்பாக உயிரோடு நிற்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நம்ம சீக்கிரமா செத்து போனா எந்த லிஸ்ட்ல சேருவோம்? பிரைஸ் தி லார்ட். இங்க சொல்றாரு பவுல், கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் அப்படின்னு சொன்னா இயேசு வருவார்னு சொல்றாரு. அப்படிதானே? அப்படிதானே வாசித்தோம்? இயேசு மத்திய ஆகாயத்திலே வருவார். அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடி மரித்தவர்கள். இப்ப நீங்க என்ன லிஸ்ட்ல போக போறீங்க? வர்றதுக்கு முன்னாடி மரிக்கிறதுனா அப்போ உங்க விசுவாசம் என்ன தெரியுமா? நான் 80-100 வயசுல சாவேன், அதுக்கப்புறம் தான் இயேசு வருவார். இப்படி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உலகத்துல 100 வருஷம் வாழணும், அங்கேயும் போய் நல்லா வாழணும். அல்லேலூயா. நல்லது. ஆண்டவர் வருகை தாமதிச்சா நீங்க நல்லா வாழுங்க. ஆனா நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்ப வருவார். பவுல் சொன்னார், இந்த தேகத்தை விட்டு, அதாவது இந்த சரீரத்தை விட்டு நான் அவரோடு இருப்பதா என்னுடைய அனுதின வாஞ்சை. ஆனாலும் நான் இந்த சரீரத்தில் தங்கி இருப்பது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சிலர் நினைக்கிறாங்க, என்ன பிரயோஜனம், சீக்கிரம் போய் சேர வேண்டியதானே. அல்லேலூயா. புரியுதுங்களா? அடுத்து முதலாவது, அதாவது கிறிஸ்துவனுடைய வருகை தாமதித்ததானால் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு முன்பாக யார் எழும்புவாங்க? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். ரொம்ப முக்கியமான வசனம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் மரிப்பான், அதெல்லாம் வசனம் சொல்லல. கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்கிறவர்கள். பிரைஸ் தி லார்ட். கைப்பிடிச்சு சொல்லுங்க, இயேசு வர்றதுக்கு தாமதமானா, ஒருவேளை உங்க மரணம் முந்திக்கிட்டா, கிறிஸ்துவுக்குள்ளா சாவணும். என்ன இது ரொம்ப முக்கியம். இது இல்லைன்னா செத்து பிரயோஜனம் இல்லை, செத்தும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, ரொம்ப முக்கியம். இருந்தும் பிரயோஜனம் இல்லை, செத்தும் பிரயோஜனம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? ஏதாவது புரிஞ்சுதா? இயேசு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இயேசு வர்றதுக்கு தாமதித்தால், நம்முடைய மரணம் முந்தி கொண்டால், சாகும்போது எப்படி செத்துறணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக செத்துறணும். ஏன் கிறிஸ்துவுக்குள்ளா சாகணும் அப்படின்னா, வசனத்தின்படி கிறிஸ்து ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வருவார், இயேசு ஒரு நாள் மத்திய ஆகாயத்தில் வருவார். வசனம் சொல்லுது, மோசே எப்படி உயிர் உள்ளவனாக இயேசுக்கு முன்னாடி நின்னாரோ, மரித்தவர், புரியுதா? மரித்த மோசே இயேசுக்கு முன்னாடி உயிருள்ளவராக நின்றாரோ, அதே போல இயேசு வரும்போது, இயேசுவுக்கு முன்பாக இயேசுனுடைய வருகை தாமதித்ததானால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்களும் அவருக்கு முன்பாக உயிருள்ளவர்களாக நிற்கணும். பிரைஸ் தி லார்ட். நம்ம எந்த லிஸ்ட்ல இருப்போங்கிறது முடிவு பண்றது அவர் மாத்திரம்தான். ஆமென், கர்த்தர் தான். ஆனா என்னுடைய விருப்பம், சுய விருப்பம் ஒன்று இருக்கணும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் சுய விருப்பம் இருக்கும். நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று நல்ல வீடு கட்டி நல்ல சுகமா இருக்கணும், அப்படி நம்ம விரும்புவோம். அப்படித்தானே? எத்தனை பேர் இதை விரும்புறீங்க? ஆண்டவருடைய வருகையில நான் சாக முன்னாடி, அதாவது நான் சாக முன்னாடினா நீங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பீங்க, ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. அதில் இயேசு சீக்கிரமா வந்துடணும், அதுவும் நான் உயிரோடு இருக்கமா வந்துடணும். அப்படி உயிரோடு எலியா எழும்பி போனது போல போயிடணும். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை உண்டு?
அந்த ஆசை உண்டு. பிரைஸ் தி லார்ட். இதை விரும்புங்க, கர்த்தர் உங்களுக்கு சீக்கிரமாய் செய்வார். இயேசு வர்றது சந்தோஷம் தானே, இயேசு வர்றது சீக்கிரம் சந்தோஷம் தான். இந்த பொல்லாத உலகத்துல கடந்து பாழா போறதுக்கு சீக்கிரம் போயிடலாமே, அப்படிதானே? நமக்கு இங்க கடந்து மண்ணை விட்டுனாலும் இங்க விட்டு போயிடக்கூடாது, மண்ணை விட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு ஆராதனையிலும் அவங்க என்ன எதிர்பார்ப்போம், ஆண்டவர் இன்னைக்கு வருவார், ஆண்டவர் இன்னைக்கு வருவார். அவங்களுடைய சபை ஆராதனை இதை பற்றி தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆண்டவர் இன்னைக்கு வருவார் அப்படின்னு. நம்ம பரிசுத்தவான்களை பவுலே அதைத்தான் சொன்னாரு. வசனம் புரிஞ்சுதா? அவர் திரும்ப வாசிங்க, உங்களுக்கு புரிய. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்னு பவுல் யாரை தெரியுமா சொல்றாரு? பவுல் சாகிறதுக்கு முன்னாடி செத்திருப்பாங்கல்ல, அவங்களை குறிச்சு பேசியிருக்காரு. அடுத்தது வசனத்தை வாசிங்க. பின்பு என்ன சொல்றாரு? இப்போ உயிரோடு இருக்கும் நாமும். அப்ப பவுலுடைய வாஞ்சை என்னவா இருந்தது, என்ன எதிர்பார்ப்பா இருந்தது? அவர் இருக்கும் போதே இயேசு வருவார்னு சொல்லி. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி பவுலுடைய வாஞ்சை என்னவா இருந்தது? 2000 வருஷம் தாண்டி நம்முடைய வாஞ்சை என்னையா இருக்கு? ஹல்லேலூயா. சொல்றது புரியுதா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவன், அதாவது அவருடைய வருகைக்கு முன்பாக மரித்தவனும் அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறவனும் என்ன செய்யப்படுவான்? உயிர் உள்ளவர்களாக நிற்பார்கள். ஹல்லேலூயா. அதனாலதான் மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாய் காணப்பட்டார். இது அத்தனைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். பிரைஸ் தி லார்ட். சொல்றது புரியுதா? இது அத்தனையும் செய்ய அவர் ஒருவரே வல்லவர். யாரு? நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஏன்னு சொன்னா அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பினவர். அவர்தான் முதலாவதாக மரித்து உயிர்த்தெழுந்தவர். பிரைஸ் தி லார்ட். முதற் பேரான குமாரன். நமக்கு ஆண்டவரை குறித்து ஒரு பேர் உண்டு இல்ல, முதற் பேரான குமாரன். அப்படின்னா எதனால் அவர் முதற் பேரான குமாரன் நிரூபிக்கப்பட்டார் அப்படின்னா, மரணத்திலிருந்து அவர் எழும்பினதுனாலே முதற் பலனாகி முதற் பேரான குமாரனானார். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அதற்கு அடையாளமாக மரித்த மோசே நின்று பேசிக் கொண்டிருக்கிறான். அடுத்தது உயிரோடு இருக்கிற நாமும், அதாவது இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறவர்கள். புரியுதா? நான் கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு தெரியறதுனால எல்லாம் போயிட முடியாது. புரியுதா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீங்க? இப்ப நிறைய பேர் கொஸ்டின் வந்துச்சுல, நீங்க முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க, ஆனா உள்ளுக்குள்ள பல கொஸ்டின் ஓடிட்டு இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்கிறேனா, இல்ல கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா? நம்ம பிறந்ததுனால, அப்பா அம்மா ஆலயத்துக்கு போய் கிறிஸ்தவங்களா இருந்ததுனால, அவங்க கிறிஸ்தவ கோயில்ல போய் கல்யாணம் பண்ணதுனால, அவங்களுக்கு நான் பிள்ளையா பிறந்ததுனால நான் கிறிஸ்தவன் சொல்லிட்டு இருக்கிறது அல்ல கிறிஸ்தவம். அதனால நான் கிறிஸ்தவன் ஆயிட முடியாது. நாம் உலகத்தின் பார்வைக்கு உலக பிரகாரமாக நம்ம அழைக்கப்படலாம் கிறிஸ்தவன். இரண்டாவது, எங்க அப்பா அம்மா எனக்கு நல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, ஜேக்கப். சுனில் மட்டும் தானே உங்களுக்கு தெரியும், அதோடு சேர்த்து ஜேக்கப்னு வச்சிருக்காங்க. எல்லாவனுக்கும் தெரியும் இந்த பேரை கேட்டா கிறிஸ்தவன்னு. அதனால ஆண்டவர் வரும்போது, ஒருவேளை நான் செத்து போயிருந்தாலோ இல்ல இயேசு வரும்போது நான் உயிரோடு இருந்தாலோ, ஜேக்கப்னு பேர் வச்சிருக்கனால தூக்குவன. அதெல்லாம் இங்க நடக்காது. அல்லேலூயா. அப்படியெல்லாம் நீங்க போயிட முடியாது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவனும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனும் என்ன செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க முடியும். அதைத்தான் அங்க ஆண்டவர் காமிக்கிறாரு. அல்லேலூயா. இதுவரைக்கும் புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும்
எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார். பேதுருவுக்கு இப்ப பயங்கர ஷாக். முதலாவது முந்தின அதிகாரத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா பரலோகத்திலிருந்து ஒரு ரெவலேஷன் வந்துச்சு. 16வது அதிகாரத்தை நீங்க மத்தேயு வாசிக்கும் போது அங்க ஒரு ரெவலேஷன் வந்தது. என்ன அப்படின்னா, இயேசு திடீர்னு கேட்பாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்ப பல விதமா சொல்லிட்டு இருக்காங்க உங்களை பத்தி அப்படின்னு சொன்னார். அடுத்து அந்த கதையெல்லாம் விடு, நீங்க என்ன பத்தி என்ன சொல்லிட்டு இருக்கிற, நீங்க என்ன யாருன்னு நினைக்கிறீங்க அப்படின்னப்போ திடீர்னு பேதுரு சொல்லுவாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, அதாவது வரப்போகிற மேசியா என்று அர்த்தம். புரியுதா? நீங்க தான் வரப்போகிற மேசியா என்பதாக அர்த்தம். அதுக்கு நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இப்போ இரண்டாவது ஒரு தரிசனம், முதலாவது ஒரு ரெவலேஷன். அவன் வாயை திறந்து பேசும்போது ஒரு பெரிய ரெவலேஷனை பேசினான். ஆண்டவரே சொன்னார் இல்லையா, இது உன்னுடைய மாமிசமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவானவரே உனக்கு வெளிப்படுத்தினார். சொன்னது புரியுதா? அப்போ இது பரலோகத்திலிருந்து அவனுக்கு இயேசு கிறிஸ்துவ குறிச்ச ஒரு ரெவலேஷன். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போறார். என்ன அப்படின்னா, இவங்க பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒரு தரிசனம். என்ன தரிசனம் வந்தது? இயேசு மறுரூபமானார். அவர் மறுரூபமான போது இயேசுவோடு எலியாவும் மோசேயும் பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள். நல்லா கவனிங்க, இவங்க 2 பேரையும் இவங்க 3 பேரை முதல்ல பார்த்திருக்க மாட்டாங்க, அப்படிதானே? இப்போ திடீர்னு இயேசுவோடு கூட பார்த்த உடனே பிரமிச்சு போனவங்களாக, நம்ம சொல்ல சில நேரத்தில் பேச முடியாத ஒரு ஷாக், அசைய முடியாத ஒரு ஷாக். சில விஷயங்கள் நம்மளை என்ன செய்யாது, அசைய பண்ணாது, வாயை திறந்து பேச வைக்காது. அப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள போயிருக்கீங்களா? இப்போ இந்த பிரமிப்புல என்ன பேசணும்னு தெரியாம பேசுறான். புரியுது? என்ன சொன்னா, 3 வீடு கட்டிடுவோம். ஆனா என்ன, நான் நல்ல அவனுடைய ஜபம், அந்த ஜபம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கும் ஒரு வீடு கட்டணும்னு அவன் யோசிக்கல, சுயநலம் இல்லை. பாத்தீங்களா? நல்ல பேதுரு, நல்ல ஆளு. என்னன்னா, உங்க 3 பேருக்கும் ஒரு வீடு கட்டிடுவோம். அதுவும் எப்படிப்பட்ட தனித்தனி வீடு, தனித்தனிய வீடு, உங்களுக்கு சேர்ந்து ஒரு வீடு அல்ல, தனித்தனியா ஒரு வீடு. ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? டேபர்நாக்கிள் கட்டுவோம்னு சொன்னாராம். மோசைக்கு ஒரு டேபர்நாக்கிள கட்டுனவருக்கே ஒரு டேபர்நாக் இவர் கட்ட போறாரு. புரியுதா? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தவருக்கே ஒரு டேபர்நாக்கிள் கட்ட போறாரு இவரு. ஆமென். இப்போ இதை கட்டுவோம் அப்படின்னு ஒண்ணு பரலோகம் உடனே குறுக்கிட்டது. அவன் பேசும்போது தெரியாம பேசினா, ஆனா பரலோகம் அதை தெளிவுபடுத்துச்சு. அவன் பேசும்போது தெளிவில்லாம பேசினான், பரலோகம் அவனுக்கு அது தெளிவுபடுத்துச்சு. ஒரு தரிசனத்தை குறித்த தெளிவில்லாமல் இருக்குமானால் பரலோகம் அந்த தரிசனத்தை கொடுத்திருக்குமானால் அதை குறித்த தெளிவையும் கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட தரிசனம் உண்டு? நிறைய பேருக்கு அந்த தரிசனமே இல்லை. ஆமென். பரலோகத்திலிருந்து ஒரு தரிசனம் வருமானால், அதை குறித்த தெளிவு இல்லாமல் இருக்குமானால் பரலோகம் அதை குறித்த தெளிவை தராமல் விடாது. ஏன்னா தரிசனம் எங்க உள்ளது? பரலோகத்திலிருந்து வந்தது. இப்போ இவன் பேசும்போது அறியாமல் பேசினான், இவன் பேசும்போது தெளிவில்லாமல் பேசினான். பரலோகம் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அதை உடனே தெளிவுபடுத்தும்படியாக பரலோகத்திலிருந்து உடனே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. இவர் பேசினார் பாத்தீங்களா, 3 கூடாரத்தை போடுவோம் அப்படின்னு, அப்படித்தானே சொன்னாரு. மூசைக்கு ஒரு கூடாரம், இயேசுவுக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரத்தை போட்டு நம்ம இங்க செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த வசனத்தை வாசி. அவன் பேசுகையில் உடனே ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் வந்து நிழலிட்டது. நீ தரிசனத்தை குறித்த தெளிவில்லாமல் இருக்கும்போது, தரிசனத்தை குறித்த குழப்பம் உனக்கு இருக்கும்போது, உடனே ஒரு மேகம் உன்னை என்ன செய்யும்? மூடும். இந்த மேகம் வந்து மூடின உடனே அடுத்தது வாசிங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். 3 காரியத்தை பேசினது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். 3வது வார்த்தை இருந்து பார்த்தீங்களா, இவருக்கு செவி கொடுங்கள். ஏன் அப்படின்னா,
மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுவார். 18வது அதிகாரம் உபாகம புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிங்க. 18:15. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவிலே உன் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். என்ன சொல்லுகிறது வேதம்? அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று மோசே சொன்னார். புரியுதா? இப்போ மோசே சொன்ன அதே வார்த்தையை தூதன் வந்து என்ன பண்றான்? அதாவது தேவனுடைய சத்தம் என்ன பண்ணிருச்சு? அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிருச்சு. இவருக்கு செவி கொடுங்கள். மோசே ஏற்கனவே சொன்னது. புரியுதா? இவருக்கு செவி கொடுங்கள். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். மோசே சொன்ன அதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணிருச்சு. ஏன்னா மோசே இங்கதான் நிக்கிறாரு. அல்லேலூயா. இங்கதான் நிக்கிறார். சொன்னவரே இங்கதான் நிக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். நீ 3 கூடாரம் போடுறத பத்தி பேசிட்டு இருக்கிற, இவருக்கு செவி கொடுங்கள்னு சொன்னவரே இங்கதான் நிக்கிறாரு. அதனால இவருக்கு செவி கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தை இங்க பேசி இருக்கணும்? பிரைஸ் தி லார்ட். பேதுருவினுடைய பார்வையெல்லாம் சொன்னேன், தெளிவில்லாமல் குழப்பம் இல்லாமல் பேசுறாரு. 3 பேருக்கும் ஒரு கூடாரத்தை போடுவோம். 3 பேருக்கும் ஒரே விதமான கூடாரத்தை போடுறத பத்தி பேசிட்டு இருந்தார். பிரைஸ் தி லார்ட். பேதுரு இப்ப என்ன வாக்கிட்டாருன்னா 3 பேரையும் ஒன்னாக்கிட்டார். ஹல்லேலூயா. மோசையும் ஒன்னாக்கிட்டாரு, எலியாவையும் ஒன்னாக்கிட்டாரு, இவங்களுக்கு ஈக்குவலா இயேசுவையும் ஒன்னாக்கிட்டார். பரலோகம் உடனே பார்த்துட்டு சும்மா இருக்கல. பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை எங்கே கனவீனப்படுத்துவீர்களோ அந்த இடத்துல பரலோகம் இறங்கி வரும். தன்னுடைய குமாரனுக்காக பரலோகம் செயல்படும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் உங்களுக்கும். உங்களை குறித்து, கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து யாராவது கனவீனப்படுத்துவார்கள் ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் வழக்காடுவார். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, இவர் 3 கூடாரத்தை, 3 பேருக்கும் ஒரே கூடாரத்தை, ஒரே போல கூடாரத்தை போடுவோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவையும் மற்ற 2 பேருக்கும் ஈக்குவல் ஆக்கிட்டார். உடனே பரலோகத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. நீ இவங்க 2 பேரும் போல என்ன செய்யாத, இவரை நினைக்காத. இவர் 2 பேருக்கு இவர் இணையானவர் அல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன். பிரைஸ் தி லார்ட். இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப அவங்க 2 பேரிலும் பிரியமா இல்லையா? இல்லைன்னு எடுத்துக்க முடியாது. ஆனா இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இவர் தான் பாவிகளுக்காக மரிப்பார். பிரைஸ் தி லார்ட். இவர் தான் பாவிகளுக்காக பாடுகளை அனுபவிப்பார். இவர் தான் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார். பிரைஸ் தி லார்ட். அதனால அவங்க 2 பேருக்கும் இணையா இவர் என்ன செஞ்சிடக்கூடாது, போற்ற முடியாது. அவங்க 2 பேருக்கு போடுறது போல ஒரு கூடாரத்தை இவருக்கு போற்ற முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரிலும் இவர் பெரியவர். பிரைஸ் தி லார்ட். இவர் பரலோகத்தில் இருந்து வந்த என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். இப்ப பாருங்க, மோசே நிற்கிறாரு, எலியா நிற்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நீங்க செவி கொடுக்க வேண்டாம், இவருக்கு செவி கொடுங்க. ஹல்லேலூயா. யாருக்கு செவி கொடுக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தோம் ஆனால் மரித்தவர்கள் என்ன செய்வார்கள்? தெசலோனிக்கர்ல வாசித்தோம். கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்தவர்கள் உயிரோடு இருக்கிற நாமும், பிரைஸ் தி லார்ட், கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். இவருக்கு செவி கொடுங்கள். இந்த ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க, கர்த்தரை தொழுது கொள்ளும்படியா வந்திருக்கிறீங்க, அவருக்கு செவி கொடுங்க. கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவுக்கு செவி கொடுங்க. என்ன? பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு செவி கொடுங்க. என்ன? நல்லா அழுத்தி சொல்லுங்க. அடிச்சு சொல்லாதீங்க, அழுத்தி. இதுதான் சாக்குன்ட்டு அடிச்சிடாதீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு செவி கொடுக்கணும்? அதனாலதான் மரியாள் அம்மையார் இருக்காங்க பார்த்தீங்களா, தாயார், ஒரே ஒரு மெசேஜ் அழகா சொன்னான். நான் கூட கொஞ்ச நாள் முன்னாடி சொன்னேன். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படியே செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த சத்தம் வந்தபோது, ஆமென், என்ன அவங்க மேல அவங்க, அதாவது நல்லா கவனிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. அவன் பேசுகையில் இதோ ஒளி உள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. எங்கிருந்து சத்தம் உண்டாயிற்று?
அந்த மேகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை பரலோகம் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி 2 இடத்துல பேசி இருக்கும். புரியுது? ஒன்று நம்ம இங்க வாசித்தோம் இந்த இடத்துல, இன்னொன்று இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்துல இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. அப்போ முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் எப்ப சொல்லிச்சு பரலோகம்? ஞான ஸ்நானம் எடுத்த போது யோர்தான் நதியிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாக இயேசு ஞான ஸ்நானம் பெற்று கரையேறின போது வானம் அவருக்காக திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஞான ஸ்நானம் எடுத்தாலும் வானம் உங்களுக்காக திறக்கும். Praise the Lord. நீங்க இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே முழுகி ஞான ஸ்நானம் எடுத்தது போல நீங்களும் நானும் எடுப்போமானால் நமக்காக பரலோகம் திறக்கும். திறக்கிறது மாத்திரமல்ல, பரலோகம் நம்மை குறித்த சாட்சி என்ன சொல்லும் அப்படின்னா, இவர்கள் என்னுடைய நேசகுமாரத்தி இல்லைன்னா நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஏன் இந்த வார்த்தை வெளிப்பட்டதுன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து சொன்னாரு, இப்படி எல்லா தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அப்ப ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. அப்படித்தானே சொன்னார். யோவான் தடை பண்றாரு இல்லையா? யோவான் இடத்துல இயேசு ஞானஸ்நானம் பெற வரும்போது யோவான் என்ன சொல்றாரு? உம்மிடத்துல நான் ஞானஸ்நானம் பெறுவதா இருக்க நான் எப்படி உமக்கு கொடுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அவர் எனக்கு ஏற்றதுன்னு சொல்லல, நமக்குன்னா இப்ப நமக்குன்னா எல்லாருக்கும். இயேசு ரொம்ப தெளிவா பேசுவார் பார்த்துங்க. நம்ம சும்மா அப்படி ஏனதானு படிச்சுட்டு போக கூடாது. எனக்கு ஏற்றதா இருக்குன்னு சொன்னா அப்ப ஞான ஸ்நானம் இயேசுவுக்கு மாத்திரம் உள்ளது. ஆமென். அப்படி சொல்லல ஆண்டவர். ஞான ஸ்நானம் எடுப்பது தேவனுடைய நீதி, இது நமக்கு ஏற்றது. அல்லேலூயா. அப்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறவர்களை பார்த்து பரலோகம் என்ன சொல்லும்? இவர் என்னுடைய நேசகுமாரன் இல்லை என்றால் நேசகுமாரத்தி, இவரில் பிரியமாயிருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமா எடுங்க, இயேசு வரப்போறார். படிச்சோம் இல்லையா? ஆமென். கிறிஸ்துவுக்குள்ளாய் உயிரோடு இருக்கிறவர்கள் இல்லை என்றால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள். ஆமென். இவங்க 2 பேரும் உயிரோடு இருக்கிறவங்களோ மரித்தவங்களோ முதலாவது அவருடைய வருகையில போக வேண்டுமானால் முதல் ஸ்டெப் என்ன செஞ்சிருக்கணும்? ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்படி ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும்? இயேசு எப்படி யோவான் ஸ்நாபகன் மூலமாக யோர்தான் நதியிலே வந்து முழுக்கு ஞானஸ்நானம் மூழ்கி எடுத்தாரோ அப்படிதான் ஞானஸ்நானம் எடுக்கணும். விசுவாசித்து எடுக்கணும். ஆமென். இன்னைக்கு சொன்னாரு, ஞானஸ்நானம் எடுத்தா இயேசு வரும்போது போயிடலாம் அப்படின்னு சொன்னார், அதனால் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்னு எடுக்கக்கூடாது. விசுவாசித்து எடுக்கணும். ஏன்னு சொன்னா அது தேவனுடைய நீதி. பிரைஸ் தி லார்ட். இது நமக்கு ஏற்றதுமான நீதி. பிரைஸ் தி லார்ட். புரிஞ்சுதா? இப்போ வாசிங்க. இந்த மேகம் நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஒரு மேகம் 17ஆம் அதிகாரத்துல அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று. எங்கிருந்து சத்தம் உண்டாயிற்று? மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று. அப்போ இந்த மேகம் யாருடைய மேகம்? பிரைஸ் தி லார்ட். வாசிங்க ஒரு வசனத்தை. எண்ணாகம புஸ்தகம் 10வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணமாய் போகிற போது கர்த்தருடைய மேகம்
இப்போ நம்ம இவர்களை சீஷர்களை நிரப்பினது யாருடைய மேகம்? கர்த்தருடைய மேகம் வந்து நிரப்பிட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், பேதுரு அறியாமல் பேசும்போது பரலோகம் அதை தெளிவுபடுத்தும்படியாக உடனே குறுக்கிட்டு வந்தது. அப்ப முதலாவது அங்க வந்தது என்னது? மேகம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மேகம். அடுத்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க. இது எப்படிப்பட்ட மேகம்? யாத்திராகம புஸ்தகம் 16வது அதிகாரத்துல 10வது வசனத்தை வாசிங்க. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாருக்கும் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை. இப்ப இது யாருடைய மேகம்? கர்த்தருடைய மேகம்னு பார்த்தோம். இப்போ அந்த மேகம் எப்படிப்பட்டதானால் மகிமையுள்ள மேகம். இந்த மேகத்துக்கு என்ன பேரு? மகிமையுள்ள மேகம். அப்ப நம்மேல் வந்து நிழலிடுகிற மேகம் யாருடைய மேகம்? கர்த்தருடைய மேகம். எப்படிப்பட்ட மேகமாது? மகிமையுள்ள மேகம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 24:16 யாத்திராகமம் 24:16 வாசிங்க. இங்க என்ன சொல்? கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து. அப்ப ஆண்டவர் பேசும்போது எதன் நடுவில் இருந்து பேசினாரு? மேகத்தின் நடுவில் இருந்து. சீஷர்களோடு பேசும்போது எதன் நடுவில் இருந்து பேசினாரு? மேகத்திலிருந்து பேசினார். பிரைஸ் தி லார்ட். மோசேயோடு பேசும்போது மேகத்தோடு. அதாவது இந்த மேகம் இவங்க 3 பேருடைய வாழ்க்கையில தான் அதிகமா வேலை செய்யும். இயேசு மறுரூபமானார் இல்லையா? இயேசு, மோசே, எலியா, இவங்க 3 பேருடைய ஊழியத்துல தான் இந்த மேகம் அதிகமா கிரியை செய்யும். பிரைஸ் தி லார்ட். புரியுதுங்களா? அதனாலதான் நான் வாசித்தேன். ஆமென். யாருடைய மேகம் இது? எப்படிப்பட்ட மேகம்? மகிமையுள்ள மேகம். பிரைஸ் தி லார்ட். இந்த மேகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணாரு? பேசினார். மோசேயோடு கர்த்தர் பேசினார். ஆமென். முதல் அனுபவம் மோசேக்கு. அதாவது அதுக்கு முதலாவது ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்த பரிசுத்தவான்களோடு கர்த்தர் பேசின விதங்கள் வேற. ஆனால் மோசேயோடு கர்த்தர் பேசின விதம் வேற. என்ன பண்ணுவார் அப்படின்னா, மலைக்கு வா அப்படிம்பார். சீனாய் மலைக்கு என்ன பண்ணுவாரு? வர சொல்லுவார். அந்த சீனாய் மலை எப்படி இருந்தது? நான் ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கிறோம். அக்னியாய் பற்றி இருந்தது. மேகத்துக்குள்ளாக மோசே என்ன பண்ணாரு? பிரவேசித்தார். கார் மேகத்திலிருந்து கர்த்தர் மோசேயை கூப்பிட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்க முடியும். அப்ப மேகத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுகிறார். மோசேயோடு பேசினார். பிரைஸ் தி லார்ட். சீஷர்களோடும் கர்த்தர் எப்படிதான் பேசினாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன் பேசும்போது மேகத்திலிருந்து பேசினார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது வாசிங்க. இந்த மேகம் இன்னொரு இடத்துல காணப்பட்டது. லேவியராகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 2 வாசிங்க. கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் போதும். இங்க நம்ம எப்படி வாசித்தோம்? கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மேகம் கர்த்தருடைய மகிமையின் மேகம். பிரைஸ் தி லார்ட். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? மோசேட்ட சொல்றாரு. கர்த்தர் மோசேயை நோக்கி கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். பிரைஸ் தி லார்ட். கிருபாசனத்துக்கு மேலாக காணப்படக்கூடிய ஒரு மேகம். கிருபாசனம் எங்க இருக்கும்? உடன்படிக்கை பெட்டிக்கு மேல உடன்படிக்கை பெட்டியை மூடிக்கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கும்? அதுக்குதான் மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்லணும். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிங்க. திரும்ப இதை விளக்கும். எசேக்கியேல் 10வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அந்த புருஷன் உள்ளே பிரவேசிக்கையில் கேருபீன்கள் ஆலயத்தின் வலதுபுறத்தில் நின்றன. ஒரு மேகம் உட்பிரகாரத்தை நிரப்பிற்று. பிரைஸ் தி லார்ட். இந்த மேகம் எங்க இருக்குது? இப்போ உட்பிரகாரம். அதுதான் நான் நம்ம சொன்ன ஏற்கனவே மகா பரிசுத்த ஸ்தலம். பிரைஸ் தி லார்ட். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல, அதாவது உட்பிரகாரத்துல, அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல
இன்னும் பர்டிகுலரா ஆண்டவர் சொல்றாரு லேவியராகம் 16ல கிருபாசனத்தின் மேல், பிரைஸ் தி லார்ட், மேகத்தில் நான் காணப்படுவேன். இப்ப இந்த மேகத்துக்கு கீழாக 2 கேருபீன்கள், உடன்படிக்கை பெட்டிக்கு மேலாக 2 கேருபீன்கள். ஆண்டவர் சொல்றாரு கிருபாசனத்தின் மேல் என்னுடைய மகிமை தங்கி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மகிமை இருக்கிற இடத்துல என்னென்னலாம் இருக்கும் நம்ம பார்த்தோம். யாருடைய மகிமை, எப்படிப்பட்ட மகிமை, எங்க இருந்து, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப இந்த மகிமை எங்க இருக்கும்னு நம்ம சொல்லியாச்சு. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எங்க இருக்கும். கிருபாசனத்தின் மீதில் உட்பிரகாரம், அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் என்னுடைய மகிமை தங்கி இருக்கும், இல்லைனால் வெளிப்படும், மகிமையின் மேகம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இனி இந்த மகிமையின் மேகத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு என்னென்னலாம் உண்டாகும், என்னென்ன நன்மை உண்டாகும், இல்லை என்றால் இந்த மகிமையின் மேகத்துக்குள்ளாக என்னென்ன இருக்கும். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக கிருபாசனம், அதாவது கிருபை உண்டாகும். தேவனுடைய கண்களில் கிருபை உண்டாகும். மகிமையின் மேகம் எங்க இருந்தது? கிருபாசனத்துக்கு மேல. அப்படின்னா இந்த மகிமையின் மேகத்துக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு, பிரைஸ் தி லார்ட், எப்போ மேகம் உங்கள் மேல் வந்து நிழலிடும்? நான் ஏற்கனவே சொன்னேன், எப்ப ஞான ஸ்நானம் எடுக்கிறோமோ, எப்ப தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோமோ, அப்பொழுதே நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஒரு மேகத்தை நமக்கு கட்டளையிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்களை காத்து கொள்ளும்படி, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு அடையாளமா இருக்கும்படி, பிரைஸ் தி லார்ட், இந்த மகிமையின் மேகம் உங்களோடு கூட டிராவல் பண்ணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களோடு மேகம் டிராவல் பண்ணுச்சா இல்லையா? பண்ணுச்சு இல்ல? அப்போ உங்களோடு டிராவல் பண்ணுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு கூட வருவேன்னு சொன்னாரா? ஆண்டவர் எத்தனை முறை சொல்லிக்கிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட வருவேன். எப்படி இருப்பாரு? எப்படி வருவார்? மேகத்தில் வருவார். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமையின் மேகத்தில் நம்மோடு கூட காணப்படுவார். நமக்கு தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் எப்பொழுது நம்மோடு கூட இருப்பார். இந்த மேகத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு முதலாவது கிருபை உண்டாகும். இது தேவனுடைய கிருபை. பிரைஸ் தி லார்ட். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வெளிப்படக்கூடிய கிருபை. நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே உம்முடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைக்கணும், எனக்கு கிருபை வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம் இல்லையா? இந்த கிருபை கிடைக்க வேண்டுமானால் நம்ம உட்பிரகாரத்தில் கர்த்தரை சந்திக்கிற இடத்துல, இல்லை அந்த மேகத்துக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். பிரைஸ் தி லார்ட். அங்கே பிரவேசிக்கிறவர்களுக்கு கிருபை உண்டாகும். இனி இந்த கிருபாசனத்துக்கு உள்ள 3 இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள, கிருபாசனத்துக்கு கீழாக, உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளாக என்னெல்லாம் சொல்லுங்க. எபிரேயர் 9வது அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. 10 கற்பலகைகள், ஆரோனின் துளிர்த்த கோல், மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அப்ப நான் சொன்னேன், இந்த மேகத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு என்னென்ன பாக்கியம் உண்டாகும் என்று சொன்னா, முதலாவது கிருபை உண்டாகும். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு தேவன் அந்த கற்பலகைகளில் எழுதினவைகளை உங்களுடைய இருதயங்களில் எழுதுவார். பிரைஸ் தி லார்ட். கிருபை உள்ளவனுக்கு அவருடைய வார்த்தைகளை கர்த்தர் கற்பலகைகளை அல்ல இருதயத்தில் எழுதுவார். ஆண்டவர் சொன்னாரு, அந்நாட்களில் என்னுடைய வார்த்தைகளை அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் எழுதுவேன். அது ஒருவனும் பறித்து போட முடியாது. அப்ப ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை பலகைகளில், பலகை என்ன ஆயிடுச்சு? கற்பலகை என்ன ஆயிடுச்சு? உடைஞ்சு போச்சு. உடைக்கப்பட்ட கற்பலகை. ஆனா ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் தம்முடைய வார்த்தையை எழுதுவாரானால் ஒருவராலும் எடுத்து போட முடியாது, ஒன்றும் உடைத்து போட முடியாது, ஒன்றும் எடுக்கவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, கிருபை உண்டு, கிருபை உள்ளவனுக்கு அவருடைய வார்த்தையை இருதயத்தில் எழுதுவார். அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இரண்டாவது என்னது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். மறைவான மன்னாவை உங்களுக்கு தருவார். பிரைஸ் தி லார்ட். நீ மகா பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த உட்பிரகாரத்தில் நீ கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவனா இருப்பாயானால் உனக்கு என்ன உண்டு? மறைவான மன்னா உண்டு. மறைவான மன்னா அப்படின்னு சொன்னா, இதுல எழுதப்பட்டிருக்கிற வசனம், இதுல எழுதப்பட்டிருக்கிற வசனத்துல நம்ம எல்லாரும் அறியாத மறைவான சத்தியங்கள் உண்டு. லோகோஸ், ரேமா. என்ன அர்த்தம் சொல்லுங்க? லோகோஸ் அப்படின்னா ரிட்டன் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். ரேமா அப்படின்னா ஸ்போக்கன் வேர்ட். பிரைஸ் தி லார்ட். ரெவலேஷன்,
பேசப்பட்ட எழுதப்பட்ட வசனத்திலிருந்து கர்த்தர் எனக்கு பேசின ரெவலேஷன். இப்போ இந்த வேத புத்தகம் முழுவதும் நமக்கு பேப்பர்ல கொடுக்கப்பட்டிருக்கு, எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இதை மட்டும் வாசிச்சுட்டு போற ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அப்படிதானே? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. 5 அதிகாரம் 10 அதிகாரம் எல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பி வச்சா உங்களுக்கு என்ன உண்டு? பிரைஸ் கிடைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஊர்ல எல்லாம் நல்ல பிள்ளைங்க எல்லாம் 5 வயசு 10 வயசு பிள்ளைங்க எல்லாம் கட்ட 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 கட்டன்னு 10 சங்கீதத்தை சொல்லிட்டு முதல் பிரைஸ் வாங்கிட்டு வந்து ஜம்முன்னு நிற்கும். புரியுதுங்களா? இப்போ எழுதப்பட்ட வசனத்தை அதுகிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா கட கட கடன் பேசும். ஆனா அதுல எழுதப்பட்டிருக்கிறதுல சொல்லப்பட்ட வசனம் உண்டு பாருங்க, அது அவங்களுக்கு தெரியாது. ஆமென். எது நமக்கு இருதயத்தில் எழுதப்படுமானா எழுதப்பட்டிருக்கிற வசனம் அல்ல, சொல்லப்பட்ட வசனம். அது ரகசியம். அது தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ரெவலேஷன், இல்லை என்றால் ரகசியம். பிரைஸ் தி லார்ட். யாருக்கு உண்டு? கிருபைக்குள்ளா இருக்கு, இல்லைன்னா கிருபை பெற்றவர்களுக்கு, மேகத்துக்குள்ளா இருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. அதுதான் மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். பொன் எதற்கு அடையாளம் தெரியுமா? மகிமைக்கு, இல்லைன்னா தெய்வீக தன்மைக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். டிவைன், இட்ஸ் டிவைன். அப்படி அது பொன், பசும்பொன் அப்படிங்கிறது வந்து டிவைனிட்டி, அந்த டிவினிட்டின்னு சொல்லுவாங்க, மகிமைக்கு அடையாளம். பிரைஸ் தி லார்ட். அந்த மன்னா எங்க வைக்கப்பட்டிருந்தது? அந்த மகிமையுள்ள பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்த மன்னா. பிரைஸ் தி லார்ட். எழுதப்பட்டதல்ல அது, அது ரேமா. பிரைஸ் தி லார்ட். அந்த டிவைன் பர்பஸுக்காக கொடுக்கப்பட்டிருந்தது. எழுதினதிலிருந்து கண்டிப்பா ஆண்டவர் நம்மோடு பேசுவார். ஆமென். இந்த 1வது அதிகாரம் ஆதியாகமத்தில் முதல் வசனத்திலிருந்து கடைசி அதிகாரம் வெளிப்படுத்தின கடைசி வசனம் வரைக்கும் நமக்கு ஏராளமான வசனங்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டில், ஒவ்வொரு வசனத்திலும் ஆண்டவர் மறைத்து வைத்திருந்த ரேமாக்கள், மறைத்து வைக்கிற ரேமா ஏராளம் உண்டு. அதனால தான் 2000 வருஷம் தாண்டியும் வசனத்தை யாரும் இந்த ரெவலேஷனை பேசி முடிக்கல, முடிக்கவும் மாட்டாங்க. என்ன சொன்னா, ஆண்டவர் அப்பப்ப சொல்லுவாரு, உனக்கு வெளிப்படுத்தப்பட்டதோ கொசுறு, நான் மறைச்சி வச்சிருக்கிறதோ பெருசு. எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ரெவலேஷன் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நீ சந்தோஷப்படுறதுக்குள்ள பல்லார் நோண்டு விடுவார், விட்டு சொல்லுவார், கொசுறு போல வாங்கிட்டு பேசுற பேச்சப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுவார், நான் மறைச்சி வச்சிருக்கிறது ஏராளம். ஆமென். ஒரே வசனத்தில் இப்போ இங்க ஒரு 70 பேர் இருக்கீங்கன்னா 70 ரெவலேஷன் ஒரே வசனத்திலிருந்து கூட வரலாங்க, வரும். அப்படி அந்த அளவுக்கு ரகசியங்களை கர்த்தர் இந்த வேதத்தில் புதைத்து வைத்திருக்கிறார். இதை வாங்கி பழகிட்டீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்க இதை வாங்காம சாப்பிடவும் மாட்டீங்க, தூங்கவும் மாட்டீங்க, போனை கையில் எடுக்கவும் மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு மறைவான மன்னாவை நான் தருவேன். பிரைஸ் தி லார்ட். மேகத்துக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு மறைவான மன்னாவை தருவேன். ஆண்டவர் இந்த கூடாரத்தில் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமான மறைவான மன்னாவை தருவார். பிரைஸ் தி லார்ட். அது உங்கள் இருதயங்களிலே எழுதப்படும். கற்களில் அல்ல, உங்கள் இருதயங்களிலே எழுதப்படும். ஒருவரும் உடைக்கவும் முடியாது, ஒருவரும் எடுக்கவும் முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை சொல்லி, ஆண்டவரே மறைவான மன்னாவை எனக்கு தாரும், அது என் இருதயத்தில் எழுதப்படணும். உண்மையா கேளுங்க, கர்த்தர் தருவார். எழுதப்பட்டதல்ல, ரேமா, பேசப்பட்டது, பேசுகிற அந்த ரேமா வசனம் எனக்கு வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நீங்க தியானிக்கும் போதும் கர்த்தர் தருவார், நீங்க சபையில வந்து வசனத்தை கேட்கும் போதும் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சிம்பிளா நம்ம படிச்சு மனப்பாடம் பண்ணின வசனங்கள் அந்த ஆண்டவர் ரெவலேஷன் வெளிப்படுத்தும் போது புதுசு புதுசா இருக்கும். ஐயோ, இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போயிருச்சே, நான் குழந்தை வயசுல இருந்தே நான் படிச்சுட்டு வந்த மனப்பாடம் பண்ணின வசனம் இல்ல, இன்னைக்கு இப்படி எல்லாம் இதுல இருக்குதே அப்படின்னு எத்தனை பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க? சபையில ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ பழக்கப்பட்ட வசனங்களை கர்த்தர் பேசும்போது, திருப்பி பேசும்போது, அட இது இவ்வளவு பெரிய காரியம் இதுக்குள்ள இருக்கு, ஆச்சரியப்பட்டிருப்பீங்க இல்லையா? இது இன்னும் மேன்மையான காரியங்களை காண்பீர்கள், இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ணுவார். ஆமென். ஜெபம் பண்ணீங்களா? உண்மையா ஜெபம் பண்ணீங்களா? இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். அவருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பிக்கிற விண்ணப்பம் ஒரு நாளும் தள்ளப்படாது. 3வது என்ன? ஆரோனுடைய துளிர்த்த கோல், ரெசரக்ஷனுக்கு அடையாளம். உயிர்த்தெழுதலுக்கு அடையாளம். வறண்டு போயிருந்த அதாவது
இந்த கோல் என்னவாயிற்று? தேவ சமூகத்தில் வந்த போது, நல்லா கவனிங்க, இந்த கோரிலேஷனோட நான் பேச விரும்புகிறேன். அவர் தம்முடைய வார்த்தைகளை இருதயத்தில் எழுதி மறைவான மன்னாவை நமக்கு தரும்போது நான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறேன்? உயிரடைய ஆரம்பிக்கிறேன், துளிர்க்க ஆரம்பிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என் லைஃப் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? துளிர் விட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட். கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க துளிர் விட போறீங்க. உங்க லைஃப் துளிர் விடும், உங்க வாழ்க்கை துளிர் விடும். சொல்லுங்க, நீங்க துளிர் விட்டு தலைப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்த்தி சொல்றதெல்லாம் நடக்குங்க. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய மேகத்துக்குள்ளா இருந்து பேசிட்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தையின்படி ஆகும். எல்லா பிள்ளைகளும் துளிர் விட்டு செழிப்பார்களாக, இயேசுவின் நாமத்தில் ஆமென். நான் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன் உங்களுக்காக. ஆண்டவரே, இந்த வசனத்தை பேசும்போது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர் விடணும். ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன், புதுசா சொல்லல. அங்க நான் ஜெபம் பண்ணி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிச்சு தான் வந்திருக்கிறேன். திரும்பவும் சொல்றேன், நீங்க உங்க வாழ்க்கை துளிர் விட்டு செழிக்கும். ஆரோனுடைய கோல் துளிர்த்தது போல இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய வறண்டு போயிருக்கிற, உலர்ந்து போயிருக்கிற வாழ்க்கை துளிர் விட்டு செழிப்பதாக இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும். வசனம் வந்தா நடந்துரும், வசனம் வெளிப்பட்டா நடந்துரும், ஜீவன் உண்டாயிரும். கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு இலையா துளிர் விட்டு அது பெரிய மரமாக மாறும். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறும். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நடக்கட்டும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில் நடக்கும். உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணுவா. ஆமென். ஆரோனுடைய வெறுமையான கோல் துளிர்த்தது போல உங்களுடைய வெறுமையான வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையை கர்த்தர் துளிர்விட பண்ணுவா. மேகத்துக்குள்ளா இருக்கிறவங்களுக்கு கிருபை உண்டு. வசனத்தை உங்களுடைய இருதயத்திலே எழுதுவார், மறைவான மன்னாவை உங்களுக்கு தருவார். அதன் நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? துளிர் விட்டு செழிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி ஒரு கிளை எழும்பி செழிக்கிறது போல உங்க வாழ்க்கை செழிக்கும். ஆமென். இப்போ அடுத்தது வாசிங்க, 40வது அதிகாரம் யாத்திராகமம் 34 வாசிங்க. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. இப்போ அது வேண்டாம், இது போதும், இதுதான் என்னுடைய வசனம். என்ன வாசித்தோம்? கர்த்தருடைய மகிமையின் மேகம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, என்ன எங்கெல்லாம் நிரப்பி இருந்தது? ஆசரிப்பு கூடாரத்தையும் வாசஸ்தலத்தையும் மூடினது, நிரப்பினது. புரியுதா? கூடாரமும் வாசஸ்தலமும் என்ன? இந்த மேகம் ரெண்டு இடத்தை நிரப்பி இருக்கு, மூடி அப்படி நிரம்பி இருக்குது. என்னெல்லாம்? எங்கெல்லாம்? கூடாரமும் வாசஸ்தலமும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூடாரமும் வாசஸ்தலமும் என்னெல்லாம்? கூடாரமாகிய சரீரம், நாம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலம். அப்படிதானே? புரிஞ்சுதா? அப்படித்தானே வாசித்தாங்க. மேகம் எங்க மூடி இருந்தது? கூடாரத்தையும் வாசஸ்தலத்தையும். இப்ப கூடாரம் யாரா ஆயிட்டீங்க? நீங்களும் நானும் ஆயிட்டோம். அடுத்தது நாம் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயமாயிரோ இல்ல நீங்க வாசம் பண்ணுகிற இடமோ என்ன நிரம்பி இருக்கும்? என்ன மூடி இருக்கும்? மகிமையின் மேகம் உங்களை மூடிக்கொண்டிருக்கும். அப்போ அந்த இடத்துல அந்நிய ஆவிகளுக்கு இடமில்லை, அந்நிய ஸ்பிரிட்டுகளுக்கு இடமில்லை, அசுத்தத்திற்கு இடமில்லை. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் மேகத்துக்குள்ளாக இருக்கிறவர்கள் எங்கெங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறார்களோ அங்கே வாசம் பண்ணுகிற இடத்துல எல்லாம் கர்த்தருடைய மகிமை நிரம்பி இருக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ளும் இருக்கும், நீங்கள் வாசம் பண்ணுகிற இடத்திலும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, துளிர் விடுகிறவருடைய வாழ்க்கையில அடுத்தது ஆவியானவர் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, உங்களோடு வாசம் பண்ணி உங்களுக்குள் இருந்து நீங்கள் இருக்கிற இடத்திலும் மூடிக்கொண்டு உங்களை பாதுகாத்து உங்களை அப்படியே கவர் பண்ணுவார். எதுக்கு அப்படின்னா, அசுத்தம் உள்ளவனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் அந்நியனும் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசிக்க கூடாதபடி.
ஹல்லேலூயா. இந்த உலகத்தினால் வரக்கூடிய இப்படிப்பட்ட அசுத்தமான கிரியைகளுக்கும் பாவங்களுக்கும் அருவருப்புகளுக்கும் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு அந்த மேகம் உங்களை மூடிக்கொண்டிருக்கும், உங்களுடைய வாசஸ்தலத்தை மூடிக்கொண்டிருக்கும். பிரைஸ் தி லார்ட். எங்கிட்ட மட்டும் ஆவி இருக்கிறதுனால இல்ல, என்னை மட்டும் கர்த்தர் மூடி இருக்கிறதுனால சேஃப் இல்ல, நம்ம இருக்கிற இடத்தையும் கர்த்தர் மூடணும். நாம் இருக்கிற வாசம் பண்ணுகிற இடத்திலும் நம்முடைய எல்லைகளுக்குள்ள எங்கும் என்ன செய்யக்கூடாது. பூமியில இந்த உலகத்துல அசுத்தம் உண்டா உண்டு, அந்த பாவம் உண்டா உண்டு, இந்த பூமி எங்கிலும் அருவருப்பு உண்டா உண்டு. ஆனால் நான் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ளே, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகிமையின் மேகம் என்ன செய்யுமா, என்னை நிரப்பும், நான் வாசம் பண்ணுகிற இடத்தை நிரப்பும். அப்போ எனக்கு வேண்டப்பட்டவங்க, என்னுடைய பிளட் ரிலேஷன், என்னுடைய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டவங்க அத்தனை பேர் எங்கெங்கெல்லாம் வாசம் பண்ணுகிறார்களோ அங்கெல்லாம் அருவருப்புகளும் அசுத்தங்களும் வரக்கூடாது. ஆனா உலகத்தில் எது மேலோங்கி நிக்குது? பாவமும் அருவருப்பும் எல்லா அசுத்தமும் மேலோங்கி நிக்குது. ஆனா அது என்ன செய்யக்கூடாது? என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, என் எல்லைக்குள்ள வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். புரியுதா உங்களுக்கு? பவுல் சொல்வார் கொரிந்தியர்கள் எழுதும்போது, விபச்சாரம் செய்யக்கூடாது என்று நான் எழுதினேன், ஆனா விபச்சாரக்காரனோடு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை அப்படிம்பார். ஏதாவது புரிஞ்சுதா? பிரைஸ் தி லார்ட். ஏனென்று சொன்னால், நான் விபச்சாரக்காரனோடு கலந்திருக்க கூடாது என்று எழுதினேன், ஆனால் இந்த உலகத்தை விட்டு நீங்க மாற்றப்பட வேண்டியது வருமே அப்படின்னு செத்து போயிடணும் பாரு. புரியுதா? நான் அப்படி எழுதாமல், விபச்சாரக்காரனோடு நீங்க இருக்கலாம், ஆனால் விபச்சாரம் செய்யக்கூடாது, அதுதான் அர்த்தம். புரியுதா? உலகத்துல நம்மை சுத்தி பாவம் இருக்கும், ஆனா என் எல்லைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. என் எல்லைக்குள்ள அசுத்தம் இருக்கக்கூடாது. என் எல்லைக்குள்ள அந்நியன் உள்ளே பிரவேசிக்க கூடாது. அந்நிய ஆவிகளோடு என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப இந்த மேகம் என்ன செய்யுமா? நம்மளை காக்கும், நிரப்பி மூடி நம்மை காத்துக்கொள்ளும். விண்ணப்பம் பண்ணணும், என்ன ஜெபம் பண்ணணும், அனுதினமும் ஜெபம் பண்ணணும். நம்ம வீட்டுக்குள்ள இப்படிப்பட்ட யாரும் நமக்கு சம்பந்தம் இல்லாத ஆள் உள்ள போயிடக்கூடாது. ஆமென். ஆண்டவருடைய மகிமையின் மேகம் பாதுகாத்துக் கொள்ளும். வாசிங்க அடுத்தது 40வது அதிகாரத்திலேயே 37 வாசிங்க. பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா, இந்த மேகம் பிரயாணத்துக்கு உதவியா இருந்திருக்கு. நம்முடைய பிரயாணம் எங்க என்ன இருந்துட்டா சந்தோஷம். ஆமென். உங்களுடைய என்னுடைய பிரயாணம் எங்க? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பிரயாணம் எதை நோக்கி இருந்தது? கானானை நோக்கி. அந்த கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும்போது மேகஸ்தம்பம் இல்லைன்னா மேகம் அவர்களோடு கூட சென்றது. உங்களுடைய என்னுடைய பிரயாணம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை நோக்கி. இந்த உலகத்துல கிறிஸ்தவன்னு சொல்லுகிற அத்தனை பேரும் எங்கெங்கயோ ஓடிட்டு இருக்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிற பிரயாணம் பரலோகத்தை நோக்கி தவிர வேற ஒரு பிரயாணத்தையும் ஆண்டவர் சொல்லல. நீங்க எங்க வேணாலும் போங்க, எந்த உலகத்துல வேணாலும் இருங்க, ஆனால் வேதம் சொல்லுகிற பிரயாணம் ஒரே ஒரு பிரயாணம், அது பரலோகத்தை நோக்கி. அதை தவிர வேறு ஒரு பிரயாணத்தையும் சொல்லல. அந்த பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு, அந்த பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மகிமையின் மேகம் கூடவே இருந்து பிரயாணத்தில் வழிகாட்டும். பிரைஸ் தி லார்ட். அது வழிகாட்டி உங்களை நடத்தி செல்லும். ஆமென். அடுத்தது வாசிங்க. எலியாவுடைய வாழ்க்கையில் ஒரு மேகம் கிரியை செஞ்சது இல்லையா? தெரியுமா தெரியாதா? ஜெபம் பண்ணாரு, வேலைக்காரனை பார்த்து சொன்னாரு, பாருடா ஏதாவது தெரியுதா? அவன் 6 முறை போயிட்டு வந்து சொன்னான், ஒண்ணுமே தெரியல. 7வது முறை போயிட்டு வந்து சொன்னான், ஒரு உள்ளங்கை அளவு மேகம் தெரியுது. நீ ஆகாப்டாச்சு ஓடிரு, நீ நடந்தெல்லாம் போக கூடாது, ஓடிரு. மழை எப்படி வரும்? தூறல் போடாது, பெருவெள்ளத்தின் இரைச்சல் என் காது கேட்குது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். அப்ப எலியாவுடைய வாழ்க்கையில் இந்த மேகம் என்ன பண்ணிச்சு? பெரு வெள்ளத்தை கொண்டு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அது ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி பின்மாறி மழையை கொண்டு வரும் உங்க வாழ்க்கையில. மோசேயினுடைய வாழ்க்கையிலும் மேகம் எப்படி கிரியை செய்தது, எலியாவுடைய வாழ்க்கையிலும் எப்படி கிரியை செய்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் எப்படி, அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆமென். இனி கடைசியா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில இந்த மேகம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடும். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் என்ன செய்தது? இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொண்டது.
பிரைஸ் தி லார்ட். அப்ப இங்க நல்லா கவனிங்க, ஒரு மேகம் தானே போட்டிருக்கு. கிருபாசனத்தின் மீதில் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அப்படிதானே? இங்க ஆண்டவர் என்ன எடுத்தது? ஒரு மேகம். பிரைஸ் தி லார்ட். எலியாவுடைய வாழ்க்கையில ஒரு உள்ளங்கை அளவு மேகம். எல்லா இடத்துல இந்த வார்த்தை ஒண்ணு போல வரும். பிரைஸ் தி லார்ட். ஒரு அதாவது மேகம்னு சொல்லல, ஒரு உள்ளங்கை அளவு மேகம். கிருபாசனத்தின் மீதில் மோசேயின் இடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் ஒரு மேகத்தில் கிருபாசனத்தில் வெளிப்படுவேன். இங்க ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து இப்போ 40 நாள் ஆயிருச்சு இல்லையா? எல்லாம் அநேகருக்கு தரிசனமானார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தரிசனமாகிட்டு இப்ப 40வது நாள் எங்க போறாரு? ஒலிவ மலையில வந்து நிக்கிறாரு. எதுக்காக? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும்படி. எத்தனாவது நாள் வந்தாரு? 40வது நாள். ஆமென். இப்போ இவர்கள் எல்லாரும் பார்த்து, ஒரு 120 பேர் அங்க நிக்கிறாங்கன்னு வைங்களேன். இவங்க எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறதுல திடீர்னு ஒரு மேகம் வந்துச்சு. ஒரு மேகம் வந்துச்சு. ஆமென். இந்த மேகம் வந்து என்ன பண்ணிருச்சு? அவங்கள இயேசுவை அப்படியே தூக்கிட்டு போயிருச்சு. பிரைஸ் தி லார்ட். கொண்டு போச்சு. பாத்தீங்களா? அந்த மேகம் திரும்ப என்ன செய்யும்? கொண்டு வரும். அப்படித்தானே இவங்க சொன்னாங்க தூதர்கள், உங்கள் கண்களுக்கு முன்பாக இயேசுவானவர் எப்படி பரலோகத்துக்கு ஏறி போனாரோ, மேகத்துல ஏறி போனவர் திரும்ப மேகத்துல வருவார். அப்படித்தானே அர்த்தம் சொன்னாங்க இல்லையா? திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கலிலேயராகிய மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மறுபடியும் வருவார். இப்ப வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 27 வாசிங்க. அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை அவங்க என்ன சொன்னாங்க? உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்த இயேசுவானவர் எப்படி ஏறி போனாரோ, அதே போல அநேகருடைய கண்கள் காணும்படியாக எப்படிதான் வருவாரு? அந்த மேகத்தில் இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட். இப்ப அவர் மேகத்தில் ஏறி போனாரானால், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஆமென் எப்படி போவோம்? இப்ப தெசலோனிக்கேயர் நம்ம வாசித்த வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து, தூதர்கள் சொன்னாங்களா எப்படி ஏறி போனாரோ அப்படி வானத்திலிருந்து இறங்கி வருவார். பவுல் சொல்றாரு இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. இப்போ என்ன சொல்றது? எப்படிதான் போக முடியும்? மேகங்கள் மேல். ஏன் மேகங்கள் மேல வந்துருச்சு? மேகங்கள் பன்மை வந்துருச்சு. பிரைஸ் தி லார்ட். அங்க இயேசுவை எடுக்கும்படி ஒரு மேகம் வந்தது. எலியா ஜெபித்த போது ஒரு மேகம் வந்தது. மோசே சந்திக்கும்படி ஒரு மேகம் வந்தது. இங்க அநேகரை எடுத்துக்கொள்ளும்படி மேகங்கள் வரும். பிரைஸ் தி லார்ட். வசனம் புரிஞ்சுதா? ஆமென். இப்ப ஒரு மேகம் வராது. ஒரு மேகம்னா ஒருத்தங்க மட்டும் தான் போக முடியும். நான் மட்டும் ஜம்முன்னு போயிருவேன். போட்டா அப்போ ஹல்லேலூயா. அப்படி அல்ல, நீங்க எல்லாரும் வரணும் இல்லையா? ஆமென். அதான் வசனம் தெளிவா சொல்லு. எவ்வளவு தெளிவு பாத்தீங்களா வசனம்? சும்மா அப்படி எழுதிட்டு போக மாட்டார் ஆண்டவர். தெளிவா எழுதி மேகங்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யும்? அந்த வசனம் திரும்ப வாசிங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட. யாரோடு கூட? கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அவர்களோடு கூட உயிரோடு இருக்கிற நாமும் மேகங்கள் மேல் ஏறி ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு என்றென்றைக்கும் கர்த்தரோடு இருப்போம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாராக. இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.